ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீனை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் எழுந்ததுமே லன்ச் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. யோசிச்சுனே நின்றுட்டு இருந்தேன் காலையில். அதுக்கப்புறமா பக்கத்தில் முருங்கைக்கீரை இருந்தது. சரி, முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை உடனே போய் பறிச்சிட்டு வந்துட்டேன். பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டீ போட்டிருந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அது க்ளீன் பண்ணுறேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவே உட்காந்து தம்பி பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தம்பி எழுந்ததும் பால் ஆற்றி கொடுத்தேன். எழுந்ததும் அவன் எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டான். நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி தரேன்டா அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் ஸ்நாக்ஸ்க்கு. லஞ்சுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக. முருங்கைக்கீரை போட்ட எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 முட்டை, கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துன்னு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக மாறின பிறகு கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கணும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பச்சையாக தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை வதங்கிருச்சு. இப்போ வடித்த சாதத்து இதை சேர்த்து கலர்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது 2 பேருக்கும் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் லஞ்சுக்கு பேக் பண்ணின்னு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. போகும்போது தான் ஐடி கார்டை காணும், அதை காணும் அப்படின்ட்டு தம்பி தடவின்னு இருப்பான். எல்லாத்தையும் தடவி எடுத்துக்கின்னு கிளம்பிட்டான் அவன். பாப்பா ஷூ போட்டுருந்தா, தம்பியும் அவனே ஷூ போட்டுக்குவான் 2 பேரும். அவ்வளோதான், 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நாயை விட்டு கிளம்புமா. அப்பா வண்டியில் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுவார். தண்ணி காலி ஆயிடுச்சு. தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நான் ஈவினிங்கில் வாக்கிங்கில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.